வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏற்பாட்டில் சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏற்பாட்டில் செய்யப்பட்ட சட்ட உதவி முகாம் மற்றும் பொது விழிப்புணர்வு கூட்டம் அகரம் தென் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் மற்றும் எழும்பூர், பூந்தமல்லி மற்றும் தாம்பரம் வழக்கறிஞர் சங்க சார்பில் PR தினேஷ்குமார், S ஆதிகேசவன், S பவானி, சாந்தசீலன், நிஷா, R சங்கர் சுப்பிரமணியம், S சித்ரா, K மைதிலி ஆகியோர் கலந்து கொண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்றும் அதை சுட்டிக்காட்டி சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான நரிக்குறவர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட ஆர்வமாக பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இலவச உதவி மையத்துக்கு போங்க சொல்றாங்க. நீங்க போகாமலே உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சட்டம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் கதவை தட்டினா தான் திறப்பாங்க. இந்த கதவை தட்டுங்கள். இலவச சட்ட உதவி மையத்தின் கதவை தட்டினால் என் வீட்டில் ஊற்றி 15 வருஷம் ஆகி போச்சு. ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை 9ஆவது படிச்சுக்கினே இருந்துச்சு. படித்து அது பிக்ஸு வந்துருச்சு. அது இப்போலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு உடனே சொல்லணும், நீங்கள் டிசி வாங்கி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசி வாங்கி போயிட்டோம். ஆஸ்பத்திரி சொல்லிக்கி கூட வீடு இருந்தது தானே, பாத்ரூம் இருந்தது தானே, குழந்தை ஆய்க்கு ட்ரெஸ்ஸோடு நாமிச்சிக்கிட்டு இருக்காங்க. வசதி இல்லை, குளிக்கிற இடம் இல்லை, எங்களுக்கு சரியா இடம் தான் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் தான் படிக்காமல் போயிட்டோம். எங்கள் குழந்தைங்க நல்லா படித்து வெளியே வரணும், வேலைக்கு வரணும். நாங்கள் பட்ட கஷ்டம் எங்கள் குழந்தைங்க இருக்கணும். நாங்கள் போட்ட துணி மணி எல்லாம் எங்கள் குழந்தைங்க போடக்கூடாது ஆசை தான். இது பண்ணி எங்கள் தங்கச்சி அந்த ஊர் மாப்பிள்ளைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. நம்ம வேணும்னு சொல்ல அந்த பையனை ஓடி வந்து பொண்ணுக்கு இட்டி பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணி 3 மாதம் தான் இருந்தார் ஐயா. 3 மாதத்துல குழந்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஓட்டாமா அப்பா அம்மாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ குழந்தை பொருந்தி 1 வருஷம் ஆகி போச்சு. நம்ம கலெக்டராண்டே நம்ம இது கொடுத்தோம், CM லெட்டர் கொடுத்து அவனுக்கு வர வச்சோம். வர வச்சு இன்னும் 6 மாதம் தான் இருந்தார் ஐயா. மறுபடியும் ஓட்டாரு. இது மாதிரி கல்யாணம் பண்ணி முட்டி போகிறவங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி சொல்லணும் ஐயா. குடும்பத்தை ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க. இப்படியே போயிடறாங்க. ஒரு வழியே குடும்பம் சரியா நடக்கிறது இல்லை. பாதியில கல்யாணம் பண்றாங்க, பாதியில தான் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா இல்லை, நான் வேற பொண்ணு தேடணும் அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. ஆனா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு எதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. அவங்கெல்லாம் ஒரு குழந்தை வச்சிருக்கிறாங்க. அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. இதே போல ஒரு 10-15 பொண்ணுங்க எங்களுக்கு 10 பேருக்கு 5 பேருக்கு அப்படியே பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 2 குழந்தை கொடுத்துட்டு ஓட்டாங்க. நிறைய பேர் இங்க உட்காந்துருக்கிறோம். நாங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. அவங்களாண்டு ஆம்பளை குழந்தை பிறந்தவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுங்க. பொம்பளைங்க பாதிக்கப்பட்ட உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கேள்வி எதுவும் இல்லை சார். நம்மளுக்கு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஒரே வீட்டில் இருக்கிறோம். ரோடு வந்து போச்சு. இப்போ மனு ஏதி நாங்கள் கொடுத்துருக்குறோம். பாதி பேருக்கு வீடு வந்துச்சு, பாதி பேருக்கு வீடு இல்லை. இடமே எங்கன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன பதிலும் அவ்வளோதானே. கூடுதலான இதை கேட்குறாங்க. ஏற்கனவே அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே யார் இங்க வீடு இருந்ததோ அவங்க பேர்ல இருக்குதோ அவங்களுக்கான உத்தரவாதம் தான் கொடுத்து ஒரு வீடை கொடுக்க முடியும். அப்போ ஆனா நீங்க புதியதா வேணும், குடும்ப உறுப்பினர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க, அவங்களுக்குலாம் வீடு வேணும், வசதி வேணும் அப்படின்னா அது தனியா தான் நீங்க மனு கொடுக்கணும். தனியா மனு கொடுத்து நாங்க வறுமை கோட்டு கீழே இருந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிச்சிருக்கு, எங்களுக்கு வசிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அரசாங்கத்துல நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி மாவட்ட கலெக்டர், அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செயலாளருக்கு எழுதணும், மாவட்ட கலெக்டருக்கு எழுதணும், இங்கே தாசில்தாருக்கு நீங்க எழுத வேண்டியது இருக்கும். இதே சட்ட உதவி மையம் இருக்கு தாம்பரத்தில். அங்கேயே நீங்க இதே காரணத்தை சொல்லி இல்லாதவங்களுக்கு நீங்க கேளுங்க. நீங்க உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு திருப்பி கேட்டா தரமாட்டாங்க. நீங்களே சொல்லி கேட்க கூடாது. நாங்க ஏற்கனவே இருந்தோம், நாங்க குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க தனியா வசிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வீடு இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கான நீங்க வறுமை கோட்டு கீழே இருக்கீங்கன்னா வருமான வரி சான்றிதழ், இங்க வசிக்கிறதுக்கான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, நீங்க ரேஷன் கார்டு தனியா வாங்கி இருந்தா, ரேஷன் கார்டு தனியா இருந்தாதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, தனி குடும்பம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா பிள்ளைகள் கேட்க முடியாது. உங்க பேர்லயே ஒரே இது ரேஷன் கார்டுல இருந்தா, ஆமா, இது எல்லாத்தையும் முதல்ல ரேஷன் கார்டு வாங்குறதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். நீங்க ஏற்கனவே உள்ள உங்க ரேஷன் கார்டுல உள்ள பெயரை நீக்க சொல்லி கொடுக்கணும். அவர் பேர் அதுல இருந்ததுன்னா
பெயரை நீக்கி சொல்லி கொடுக்கணும். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த அம்மா வந்து எந்த குடும்பத்துல இருந்து வந்தாங்களோ அவங்க பேர்ல அங்க குடும்ப அட்டை இருக்கும், அதுல அவங்க பேரை நீக்க சொல்லி வாங்கணும். அந்த இதையும் இது ரெண்டையும் உங்க ரெண்டு இதையும் உங்க மகன்னா மகனுடைய பெயர் நீக்கி கொடுக்கணும். மிகவும் நன்றி. ஸோ இந்த